உன்னத பாட்டு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையோ சிறு நரிகளையோ பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. திராட்சை தோட்டங்கள் கெடுக்கிற குழி நரிகள் சிறு நரிகளை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. திராட்சை தோட்டம் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள். என்னில் கனி கொடுக்காத கொடி எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று சொன்னார். திராட்சை தோட்டம் என்று சொன்னால் நாம தான், கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கெடுக்கிற சிறு நரிகள் குழி நரிகள் இருக்குது. அவைகளை நாம் பிடிச்சி அவமாக்கிடணும். அவைகளை நாம் கண்டுபிடிச்சு அவைகளை அழிக்கணும். அதுதான் இந்த வசனத்தினுடைய பொருள். இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் திராட்சை தோட்டமாக இருக்கிறீர்கள். உங்களை கெடுக்கிற குழி நரிகள் சிறு நரிகளைப் போல இருக்கிற பலவீனங்கள் பாவங்களை நீங்கள் கண்டுபிடிச்சி அவைகளை நீங்கள் அழிக்கணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிற நம்மை கெடுக்கிற நாசமாக்குகிற பலவிதமான சிறு நரிகள் குழி நரிகள் இருக்குது. சிறு நரிகள் என்றால் சின்ன சின்ன பலவீனங்கள், குழி நரிகள் என்றால் சின்ன சின்ன பாவங்கள் அல்லது பாவங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிற இந்த சின்ன சின்ன சிறு நரிகளை குறித்து தான் நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய பக்தி வாழ்க்கையையும் நாசமாக்குகிற ஒரு 7 சிறு நரிகளை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது சிறு நரி, நம்மை பாழாக்குகிற கெடுக்கிற முதலாவது சிறு நரி, ஸ்மால் ஃபாக்ஸ் எது என்றால் ஸ்மால் ப்ரேயர், சின்ன ஜபம். நமக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணணும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் இயேசுசாமி சொல்லும்போது, மத்திய 26ஆம் அதிகாரத்தில் 1 மணி நேரமாவது எனக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டார். இப்போ நாமும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுற அந்த பேட்சில் இல்லை, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவங்களாகவும் இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணாமலும் இல்லை. புரியுதுங்களா? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோமா? இல்லை. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறோமா? இல்லை. அப்போ ஜெபம் பண்ணுறது இல்லையா? பண்ணுறோம். எப்படி பண்ணுறீங்க? லிட்டில் ப்ரேயர், ஸ்மால் ப்ரேயர். இந்த ஸ்மால் ப்ரேயர் தான் உங்களை கெடுக்கும். இப்போது உதாரணத்துக்கு இயேசுசாமி தம்முடைய சீஷர்களோடு கூட கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். அங்கே போயிட்டு அங்கே தான் சொல்கிறாரு, 1 மணி நேரமாவது ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தனியாக போய் ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறார். அவங்களும் அங்கங்கே ஜெபம் பண்ணிக்க சொல்லிட்டு போகிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிவிட்டு வந்து பார்த்தா, இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா தூங்கிட்டு இருந்தாங்களா? தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ கொஞ்சம் நேரம் பண்ணியிருக்கிறாங்க, தூக்கம் வந்துடுச்சு. உங்களை மாதிரி தான் நிறைய பேருக்கு இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுறதுக்குள்ளே தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்துடுச்சு, தூங்கிட்டாங்க. ஸ்மால் ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு கெடுதலாக முடிஞ்சிருச்சு. என்ன சொல்ல வரேன்னா, நாம் இயேசுசாமி சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 1 hour ப்ரேயர் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருந்தால் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருப்போம். பரிசுத்த ஆவியினுடைய பலனும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் பெற்றிருப்போம். அப்படி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் பலனும் நம்ம பெற்றிருந்தால் எந்த சூழ்நிலையிலையும் நாம் பயப்பட மாட்டோம். ஏன் என்று சொன்னால் 2 தீமோத்தேயு 1:7 இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தைரியத்தையும் பலத்தையும் தருகிறார் என்று எழுதியிருக்கிறது.
அப்போ இவங்க ப்ரேயர் பண்ணியிருந்தா இவங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமோ வல்லமையோ அங்கே அவங்க பெற்றிருப்பாங்க, தைரியமாக இருந்திருப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸ் ஏசாமியை பிடிக்கிறதுக்கு வரும்போது ஓடி இருக்க மாட்டாங்க. 1 மணி நேரமாவது ப்ரேயர் பண்ணுங்கன்னு ஏசாமி சொல்லியும் இவங்க கொஞ்ச நேரம் மட்டுமே ஸ்மால் ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்கிட்டதுனால, பரிசுத்தாவியனுடைய வல்லமை அவங்களுக்கு இல்லாததுனால, பரிசுத்தாவியானுடைய வல்லமையோ பலத்தையோ பெற்றுக்கொள்ளலை. பரிசுத்தாவியான் கொடுக்கக்கூடிய அந்த தைரியம், வல்லமை, பலன் இவங்களுக்கு கிடைக்கல. அதனால் இயேசுவை விட்டு சிதறி ஓடிட்டாங்க. அருமையான கற்றுப்பிள்ளைகளே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட. ஜபம் பண்ணுறோம், ஆனால் கொஞ்ச நேரம் பண்ணுறோம். ஸ்மால் ப்ரேயர். ஜபம் பண்ணாமல்லாம் இல்லை, பண்ணுறோம். காலையில் ஏஞ்சிக்கும் போது ஒரு 5 நிமிஷம், இடையில சாப்பிடும்போது அப்பப்போ ஜபம், நைட்டில் தூங்கும்போது ஒரு சின்ன ஜபம், ஸ்மால் ப்ரேயர் தான். இதை மாதிரிலாம் இருந்தால் நமக்கு கூட பரிசுத்தாவியானுடைய பலனோ வல்லமையோ சக்தியோ தைரியமோ ஆவியின் கனிகளோ இதெல்லாம் இருக்காது. இதுதான் நமக்கு கெடுதலாக மாறுது. நாம் 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுறவங்களா தான் இதெல்லாம் இருக்கும். நாம் கொஞ்சம் ஸ்மால் ப்ரேயர் பண்ணுறதை பண்ணிவிட்டு அதில் திருப்தி அடைகிறோம். நான் ஒன்றும் ஜபம் பண்ணாமல் இல்லையே, நான் ஜபம் பண்ணுறேனே, காலையிலையும் பண்ணுறேன், சாயந்தரத்திலும் பண்ணுறேன், சாப்பிடும்போது பண்ணுறேன். எவ்வளோ நேரம் பண்ணுறேன்? ஸ்மால் ப்ரேயர். இதுதான் உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையை பாழாக்குகிற கெடுக்கிற ஒரு குழி நரி, ஒரு சிறு நரி. இதுதான் ஒரு சிறு நரி. இந்த ஸ்மால் ப்ரேயர் தான் ஸ்மால் ஃபாக்ஸாக, ஒரு சிறிய நரியாக ஆவிக்கிற வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணி அதிகமாக வளர்ந்து அதிகமாக ஆண்டவருக்கு கனி கொடுத்து பிரகாசிக்க முடியாத அளவுக்கு உங்களை பண்ணுது. அந்த திருப்தியிலேயே, எந்த திருப்தி, நானும் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்ற அந்த திருப்தியிலேயே நீங்கள் ஏமாந்து போகிறீங்க, வஞ்சிக்கப்படுறீங்க, வளராமல் போகிறீங்க, ஆண்டவருக்காக உருவாக முடியல, பயன்பட முடியல. அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஸ்மால் ப்ரேயர் என்கிற அந்த ஸ்மால் ஃபாக்ஸ், சிறு ஜபம் என்கிற அந்த சிறு நரி, நீங்கள் என்ன பண்ணணும்? அதை அழிச்சிட்டு அதிக நேரம் ஜபம் பண்ணுறவங்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஏசாமி கேட்ட மாதிரி அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது ஒரே நேரத்தில் முழங்கல் படிட்டு 1 மணி நேரம் உங்களால் ஜபம் பண்ண முடியலனாலும் கூட நீங்கள் காலையில் ஒரு 1/2 hour, நைட்டில் ஒரு 1/2 hour ப்ரேயர் பண்ணுற அனுபவத்தில் இருந்தீங்கன்னா அந்த ஜபம் உங்களை கர்த்தருடைய வழியில், சத்தியத்தில், சாட்சியின் வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் நீங்கள் வளர்வதற்கு அந்த ஜபம் உங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் உங்களை பயன்படுத்தி கொள்ளுவார். இது ஒரு விஷயம். 2வது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாழாக்குகிற கெடுக்கிற 2வது சிறுநரி என்று சொல்லும் பொழுது ஸ்மால் ஃபெய்த், சிறிய விசுவாசம், அற்ப விசுவாசம்னு கூட சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனியாக போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய சீஷர்கள் படகுல ஏறி பயணம் பண்ணுறாங்க. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் போகிற வழியில் கடல் கொந்தளிக்குது, புயல் காற்றடிக்குது, இந்த படகு முழுகிடும் போல இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் இவங்க பயப்படுறாங்க, அலறாங்க. இயேசு கிறிஸ்து இவங்களை ரட்சிக்கிறதுக்காக, காப்பாற்றுறதுக்காக தண்ணீர் மேலே நடந்து வந்தார். தண்ணீர் மேலே நடந்து வந்தது ஒரு பெரிய அற்புதமாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. பேதுரு கேட்குறாரு, நானும் கூட நடக்கிறேனே, தண்ணி மேலே என்னையும் நடக்க செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்குறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரி நடந்து வா அப்படின்ட்டார். இவரும் நடந்து வந்தார். கொஞ்சம் தூரம் நடந்து வந்தார். நடந்து வந்து இந்த அலைகள் உயரமாக எழும்பி வர்றதெல்லாம் பார்த்து பயந்துட்டார். பயந்துட்டு ஐயோ முழுகிடுவோமோ என்று சந்தேகப்பட்டார். எப்போ அவருக்கு அந்த சந்தேகம் வந்துச்சோ முழுகிட்டார். முழுகின உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கை கொடுத்தார், எழுப்பினார். எழுப்பும்போது என்ன சொன்னார்? 14ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்ட்டார். அப்போ அவருக்குள்ள விசுவாசம் இருக்குது, ஆனால் பலமான திடமான விசுவாசம் இல்லை, அல்லது விசுவாசமாக தான் இருக்கிறாரு. ஆண்டவர் மீது பேதுருக்கு விசுவாசம் இருந்துச்சு,
ஆனால் விசுவாசத்தில் அவர் வளர்ந்து காணப்படவில்லை. விசுவாசத்தில் பேதுரு வளரவில்லை. ஆனால் இயேசு மேலே விசுவாசம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. என்ன விசுவாசம் அது? அற்ப விசுவாசம். தமிழில் அற்ப விசுவாசம் அப்படின்னு இருக்குது. இங்கிலீஷில் படித்தீங்கன்னாக்கா லிட்டில் ஃபெய்த் அப்படின்னு இருக்கும். லிட்டில் ஃபெய்த், சிறிய விசுவாசமாக இருந்துச்சு. விசுவாசத்தில் அவர் வளரவில்லை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேரில் விசுவாசம் இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் பேரில் விசுவாசம் இருக்குது. ஆனால் வளர்ந்திருக்கிற விசுவாசமா அல்லது விசுவாசத்தில் நம்ம வளர்ந்துருக்கிறோமா, ஸ்ட்ராங்காக இருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. லிட்டில் ஃபெய்த், அற்பமான விசுவாசம் வச்சுன்னு இருக்கிறோம். அந்த அற்பமான விசுவாசத்தோடு கூட நம்ம ஒரு திருப்தி அடைகிறோம். என்ன திருப்தி அடைகிறோம்? நான் கூட இயேசுவை தான் நம்பியிருக்கிறேன், நான் என்னை அறுத்து போட்டால் கூட சரி, இயேசுவை நான் மறுதலிக்க மாட்டேன். பாரு, வேணாக்கா பச்சை கூட குத்தின்னு இருக்கிறேன் ஏசாமி சிலுவையை அப்படின்னு பேசுறது. எங்கள் வீட்டில் வந்து வேணா பாருங்க, எல்லாமே ஆண்டோடைய வசனங்கள் தான் இருக்குது. நான் ஞானசனாலாம் கூட எடுத்துட்டேன், ஏசாமி தான் என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம். அதிலே திருப்தி அடைகிறோம். ஆனால் விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். அதுதான் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நல்ல விசுவாசத்தில் வளர்ந்த யோபு என்ன சொன்னார்னா, என்னை கர்த்தர் கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். யோபு 13:15. கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே விசுவாசமாக இருப்பேன்றார். அதுதான் வளர்ந்த விசுவாசம். இந்த அற்பமான விசுவாசம் முழுகி போகிற விசுவாசம். லிட்டில் ஃபெய்த் முழுகி போயிடுச்சு. ஸ்ட்ராங்கான ஃபெய்த்து, எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் கடவுள் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லிச்சு. அதனால் அருமையான கற்றுப்பிள்ளைஇல்லை, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? ஆண்டவர் பேரில் விசுவாசம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. சோதனைகளில் நம்ம நிற்கிறோமா? சோதனைகளில் நிற்கக்கூடிய ஒரு விசுவாசமாக இருக்கிறதா? சோதனையில் ஜெயிக்கிற ஒரு விசுவாசமாக நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா? சோதனைகள் மத்தியில் என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் ஆண்டவர் விடமாட்டேன் அப்படின்னு உறுதியாக கர்த்தருக்காக நிற்கிற ஒரு விசுவாசம் இருக்குதா? எங்களை நெருப்பில் போட்டால் கூட எங்கள் ஆண்டவர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், நாங்கள் இந்த சிலைக்கு வணங்க மாட்டோம்னு சொல்லி சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ ஒரு விசுவாசத்தோடு சொன்னாங்களே, அந்த மாதிரி விசுவாசம் நமக்கு இருக்கா? விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் இல்லை, நாம இருக்குது. ஆனால் லிட்டில் ஃபெய்த், சின்ன விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம் வச்சுருக்கிறோம், பிரயோஜனம் இல்லை. அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. கர்த்தரனை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருப்பேன் அப்படி என்று சொன்ன யோபினுடைய வாழ்க்கை தான் ஒரு சரித்திரமாக மாறி இருக்குது. அதனால் இந்த சின்ன சின்ன விசுவாசத்தில் திருப்திப்படுறோம், நமக்கும் பிரயோஜனம் இல்லை, கடவுளுக்கும் பிரயோஜனம் இல்லை. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் மேலே நான் விசுவாசம் வச்சுருக்கிறேன், என்ன நடந்தாலும் நான் ஆண்டவர் நான் விட மாட்டேன், என் பேரை மாற்றிக்கினேன், என்னுடைய வீட்டில் உள்ள ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு ஏசாமி ஃபோட்டோ மட்டும்தான் மாட்டியிருக்கிறேன், ஞானஸ்நானம் கூட எடுத்துட்டேன், இனிமேல் நான் என்ன நடந்தாலும் ஏசாமியை நான் விடமாட்டேன் அப்படின்ற விசுவாசம் இருக்குதே, அந்த விசுவாசத்தினால உனக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை. எல்லா பரீட்சைகளிலேயும் சோதனைகள்லேயும் பிரச்சனைகள்லேயும் எதிர்ப்புகள்லேயும் வியாதிகள்லேயும் மரணங்களே சம்பவித்தாலும் நான் இயேசுவை விடமாட்டேன் அப்படின்னு உன் வாழ்க்கை மூலமாய் நீ நிரூபித்து காட்டணும். அதுதான் ஒரு உண்மையான விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும், பாடமாக இருக்கும், சரித்திரமாய் மாறும். யோபு இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அதனால் அந்த சின்ன ஃபெய்த்தை வச்சுக்கிட்டு நான் ஏசாமி தான் நம்பியிருக்கிறேன் அப்படின்லாம் உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க, உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளாதீர்கள். ஆகவே இந்த சின்ன விசுவாசம் கடவுள் மேலே வச்சு அதே திருப்தியில் ஓடிட்டு இருந்தால் நமக்கு தான் நஷ்டம், எந்த ஆசீர்வாதம் இல்லை. மூணாவதாக காயினை குறித்து வாசிக்கும்போது, காயினுடைய வாழ்க்கையை பாழாக்கின ஒரு சிறுநரி எது என்று பார்த்தால் சிறிய எரிச்சல், லிட்டில் ஆங்கிரி. காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்காக போகிறாங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டார், காயினுடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் வகையில் பலி செலுத்தியிருக்கணும். அதை பண்ணாமல் என்னுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லையே, ஆபேலுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரே அப்படின்ட்டு இந்த காயின் எரிச்சல் அடைந்தான் அப்படின்னு பைபிளில் இருக்குது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில்
காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாச்சான். சரிங்களா? முதல்ல ஒரு சின்ன எரிச்சல் ஒன்று அவனுக்குள்ளே ஆரம்பமாச்சு. அந்த எரிச்சல் தம்பிக்காரன் மேலே பொறாமையாக மாறிடுச்சு. அந்த பொறாமை கடைசியில் இவனை, அதாவது காயினை, கொலைகாரனாக மாற்றிடுச்சு. முதல்ல இவனுக்கு தம்பியை கொல்லணும் என்ற ஐடியாவே இல்லை, அந்த யோசனையே இல்லை. எரிச்சல் ஒன்று வந்துடுச்சு. அந்த எரிச்சல் பொறாமையாக மாறிடுச்சு. அந்த பொறாமை கொலைகாரனாக மாற்றிடுச்சு காயினை. அப்போது அந்த சின்ன எரிச்சல், கோபம் அதுக்கு இடம் கொடுத்ததுனால அது வேறு வேறு பரிமாணத்துக்கு போயிட்டு எங்கேயோ போய் விட்டுடுச்சு. கொலை பண்ணுற அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுடுச்சு காயினை. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட கோபம் என்கிற ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கிட்டு மற்றவங்க மேலே எரிச்சல், கோபம் அதெல்லாம் நம்முடைய மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது அப்படியே இருந்துச்சுன்னா அது வேறு வேறு பரிமாணத்துக்கு இது மாறி எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். அதனால் கோபத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சாயந்தரத்துக்குள்ளே உங்கள் மனசில் இருக்கிற கோபத்தை எடுத்து போட்டுருங்க அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. அதனால் கோபம் வரும், நமக்கு கோபம் வர்ற மாதிரி, வேதனை வர்ற மாதிரி, நமக்கு மனசு புண்படுற மாதிரி சில பேர் நடந்துக்குவாங்க, பேசுவாங்க, நமக்கு விரோதமாக காரியங்களை செய்வாங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நாம் அதை கேட்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. கேட்கலாம், பேசலாம். ஆனால் அது வேறு லெவலுக்கு நம்மளை கொண்டு போய் விடுற அளவுக்கு அந்த கோபத்தை நாம் விடக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை. கோபம் வந்துருச்சுன்னா அந்த கோபத்தில் அவங்க வேறு வேறு செய்யக்கூடாத காரியங்களை செய்கிறாங்க, பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிடுறாங்க. அதனால் அருமையான கற்றுப்பொழில், நீங்கள் ஒருவேளை கோபப்படுகிற ஷார்ட் டெம்பர் பர்சனாக நீங்கள் இருந்தால், கோபத்தை வர வச்சு அடிக்கடி உங்களை கோபத்துக்குள்ளாக்கி வேறு வேறு லெவலில் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை நீங்கள் செய்யும்படி, பேசும்படி, முடிவெடுக்கும்படி உங்களை கொண்டு போயிடும். அதனால் இந்த சின்ன கோபத்தை நீங்கள் அடிச்சிருங்க. அந்த சின்ன எரிச்சல், யார் மேலே கோபம் எரிச்சல் இருக்குதோ அதை எடுத்து போட்டுக்கோங்க, நீக்கிடுங்க, அழிச்சிருங்க. அப்போது நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. ஒருத்தர் மேலே எனக்கு கோபமோ பகையோ இருந்தால் என் மனசுக்கு நிம்மதி இருக்காது. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு எமோஷன் ஆகிடும். அது என்னத்துக்கு? அதெல்லாம் தேவையில்லை. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். விட்டுற வேண்டியது தான். கர்த்தர் நம்மளை மன்னிச்சிட்டாரு, நாம் மன்னிச்சிடுவோம். அப்படின்னு விட்டுட்டா நம்ம நிம்மதியாக இருப்போம். இல்லை நான் எப்படிப்பட்ட ஆள், நான் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல, இனிமேல் காட்டுறேன் பாரு நான் யாருன்னு அப்படி நினச்சா அது வேறு எங்கேயோ உங்களை கொண்டு போய் விட்டுட்டு ஆண்டவருக்கு விரோதமாக நடக்கும்படி உங்களை வழி நடத்தும், உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால் இந்த சிறிய எரிச்சல் கோபம்தான் காயினுக்கு சாபங்களை கொண்டு வந்தது என்று நாம் அங்கே புரிஞ்சுக்கிட்டு, நமக்குள்ளே யார் மேலேயாகிலும் எரிச்சல் கோபம் இருந்து எடுத்து போட்டுருவோமாக. கர்த்தர் கோபப்பட்டு கர்த்தர் நம்ம சபிக்கிற அளவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாலாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பாழாக்குகிற சிறுநரி என்று சொன்னால் சிறிய பண ஆசை, லிட்டில் லஸ்ட் ஆஃப் மணி. எலிஷா என்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். இந்த எலிஷா என்கிற ஊழியக்காரை குறித்து நம்ம 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 26, 27 வசனங்களை வாசிப்போமானால், அவனுக்கு கேயாஸ் என்கிற ஒரு சீஷர் இருந்தார். நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி வந்தார். நாகமானுக்கு எலிஷா சொன்னார், யோர்தான் நதியில் போய் நீங்கள் 7 முறை குளிச்சாக்கா உங்களுடைய குஷ்டரோகம் நல்லாயிடும் என்று சொன்னார். இது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 26, 27 வசனங்களை வாசிக்கும்போது நான் சொல்கிற அந்த விஷயம் இருக்குது. இது 5ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படிக்கும்போது நான் சொல்கிற அந்த காரியமெல்லாம் இருக்குது. குறிப்பாக 16, 17 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த கேயாசுடைய வாழ்க்கையில் அவனை பாழாக்கி கெடுத்த பண ஆசை என்கிற அந்த சிறு நரியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த நாகமான் குணமடைந்த உடனே நிறைய வெகுமதிகளையும் பணத்தையும் பொற்காசுகளையும் வஸ்திரங்களையும் கொண்டு வந்து எலிஷாவுக்கு கொடுக்குறார். எலிஷா எனக்கு வேண்டாம் அப்படின்னு வாங்க மறுத்துட்டார். இதெல்லாம் இந்த கேயாஸ் என்கிற இந்த சீஷன் கவனிச்சுட்டு இருந்தார்.
ஐயோ எவ்வளோ பணம், எவ்வளோ பொற்காசு, எவ்வளோ வஸ்திரங்கள், இதெல்லாம் வேண்டான்றாரே அப்படின்னு இவனுடைய மனசு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, கேயாசுடைய மனசு. அதுக்கப்புறம் நாகமான் போயிட்டார், எலிஷாவும் போயிட்டார். இந்த கேயாஸ் என்ன பண்ணிட்டான், உடனே பின்னால் ஓடி போயிட்டு ஒரு பொய் சொல்லி நாகமான்கிட்ட, ஐயா நீங்கள் வந்துட்ட பிறகு அங்கே கெஸ்ட்டுங்க வந்திருக்கிறாங்க, அந்த கெஸ்ட்டுங்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கு எலிஷா ஐயா என்னை அனுப்பிச்சாரு, பணத்தை வாங்கி வர சொன்னார் அப்படின்னு போய் சொல்லிவிட்டு பணம் வாங்கி வந்துட்டான். எலிஷா கேட்குறாரு, எங்கே போயிருந்தேன்னு கேட்குறாரு. அவன் என்னமோ முழப்பினான். அப்போது எலிஷா சொன்னார், நீ இந்த செயல் செய்ததுனால உனக்கு அந்த நாகமானுக்கு இருந்த குஷ்டரோகம் உனக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னார். அதே போல் குஷ்டரோகி ஆகிட்டு ஆண்டுடைய ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டார் இந்த கேயாஸ். இப்போ அவனுடைய வாழ்க்கை ஒரு ஊழியக்காரனாக உருவாகி கொண்டிருந்தார், வளர்ந்து கொண்டிருந்தார், ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கை நாசமாக போனதுக்கு என்ன காரணம்னா பண ஆசை. எலிஷாவை குறித்து பைபிளில் வாசிக்கும்போது எலியா என்கிறவர்கிட்ட எலிஷா சீஷனாக இருந்திருக்கிறார். இப்போ கேயாஸ் எப்படி எலிஷா கிட்ட சீஷனோ அதே போல் எலிஷா எலியா கிட்ட சீஷனாக இருந்தார். அந்த எலியாவினுடைய அபிஷேகம் 2 மடங்காக இவருக்கு கிடைச்சி அவர் செய்ததை விட இரட்டத்தனையான அற்புதங்களையும் அதிசயங்களையும் எலிஷா செய்திருக்கிறார் பைபிளில். இவரிடத்தில் சீஷனாக இருக்கிற இந்த கேயாஸ் அந்த அபிஷேகத்தை இவரும் பெற்றுக்கொண்டு அருமையாய் மகிமையாய் ஊழியம் செய்ய வேண்டியவர் சின்ன பண ஆசைக்கு இடம் கொடுத்து பணத்துக்காக குஷ்டரோகத்தை வாங்கி கட்டிக்கிட்டார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, அதான் பைபிள் சொல்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படின்ட்டு. அதனால் நம்ம இந்த பண ஆசை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு பணத்துக்காக தில்லுமுள்ளு பண்ணுறது, பணத்துக்காக மக்களை ஏமாத்துறது, பணத்துக்காக மற்றவங்களது அபகரிச்சுக்கிறது, தப்பு கணக்கு போடுறது, பணத்துக்காக அநியாயமான வழிகளில் பணம் சம்பாதிக்கணும்னு முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு இருக்கும் என்றால் நாமும் கூட இந்த கேஸை போல் நம்முடைய வாழ்க்கைக்கு பலவிதமான தீமைகளையும் சாபங்களையும் வர வச்சுக்குவோம். ஒரு உண்மையான பக்தின்னு சொன்னால் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி போதும் என்கிற மனசு, அதுதான் ஒரு உண்மையான பக்தி. கர்த்தர் கொடுத்ததே போதும் என்று நினைப்பது தான் உண்மையான பக்தி. The true godliness is mind of content. கர்த்தர் கொடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு நினைக்கணும், அதுதான் உண்மையான பக்தின்னு பைபிள் சொல்லுது. ஆகவே இந்த பணத்துக்காக நம்ம ஆசைப்பட்டு பணத்துக்காக நம்ம ஆண்டவருடைய வழிகளை விட்டு ஒழுக்கத்தை விட்டு ஊழியத்தை விட்டு விலகி போவோமானால் நம்முடைய வாழ்க்கை நாசமாக போயிடும், பாழாக போயிடும் என்பதை உணர்ந்து இந்த சிறிய பண ஆசை என்கிற அந்த நரியை நாம் ஒழிச்சு கட்டணும், அழிக்கணும். 5ஆவதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசமாக்குகிற சிறுநரி, ஸ்மால் ஃபாக்ஸ் எது என்றால் சிறிய பொய், ஸ்மால் லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பீரால் என்ற 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க கணவன் மனைவி, ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, கடவுளுக்குள்ளே வாழறவங்க. கடவுளுக்கு காணிக்க கொடுக்கணும்னு அவங்க 2 பேருக்கும் ஒரு யோசனை. அந்த யோசனையோட அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு இருந்த ஒரு நிலத்தை, ஒரு லேண்டு விற்றுட்டாங்க. அந்த பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர்களிடத்தில் கொடுக்க வேண்டியது. என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த லேண்டை விற்ற அந்த முழு பணத்தை கொண்டு வந்து கொடுக்காம அதில் கொஞ்சம் பணத்தை வீட்டில் வச்சுக்கிட்டாங்க. நம்ம எவ்வளோக்கு விற்றோன்னு அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது, அப்போஸ்தலர்களுக்கு தெரியவா போகுது அப்படின்னு யோசித்தாங்க போல் இருக்குது. கொஞ்சம் பணத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு மற்றதை கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்போ பேதுரு கேட்டார், இவ்வளோ தான் விற்றீங்களான்னு கேட்டார். அவங்க போய் சொன்னாங்க, ஆமாங்க ஐயா அப்படின்னு போய் சொன்னாங்க. அந்த இடத்துலையே செத்து போயிட்டார். அவரும் செத்து போயிட்டார், அனனியா என்கிற அவரும் செத்து போயிட்டார். அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃப் வந்தாங்க. ஒய்ஃபை கேட்டாக்க அந்த அம்மாவும் போய் சொல்லிச்சு, அவங்களும் செத்து போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கை அந்த அளவுக்கு பரிதாபமாக முடியறதுக்கு காரணம் என்ன என்றால் பொய். நம்ம நினைக்கிறோம் பொய்யெல்லாம் அது நடக்குதுன்னு நினைக்கிறோம்.
அதனால் நம்ம ஒரு நாளைக்கு எப்படியும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றிருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு எப்படியும் கொஞ்சம் பொய்யுங்களை பேசின்னு தான் இருக்கிறோம். அதெல்லாம் இல்லைங்க, நான் பொய்யே பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்கிறவங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி யாராவது இருந்தால் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு சின்ன பொய்யாவது பேசிடுறோம். சில நேரத்தில் இந்த பொய்யெல்லாம் நம்ம மறந்து பேசிடுறோம், நம்ம அறியாமலே பேசிடுறோம். உதாரணத்துக்கு ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட போயிட்டு சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோனாக்கா அவன் 100 ரூபா அப்படின்னு சொன்னால், என்னங்க நேற்று நான் 70 ரூபாய்க்கு போனேன், ஒரேடியாக 100 ரூபா சொல்கிறிய, ஒரு 80 ரூபா கொடுக்குறேன் வா போகலாம் அப்படின்றோம். அது பொய் தானே. அட என்னடா பொய் பேசுகிறோமே அப்படின்னு யோசிக்கிறோமா? நம்ம யோசனைக்கு வருதா? வர்றதில்லையே, நம்ம அறியாமலே பேசிடுறோம். காய்கறி விற்கிறவங்க வரும்போது கத்திரிக்காய் எவ்வளோ ஒரு கிலோன்னு கேட்குறோம், 35 ரூபான்றாரு அந்த வெஜிடபிள்ஸ் விற்கிறவர். உடனே நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ ஒருத்தர் போனாரியா 25 ரூபான்னு விற்றுன்னு அப்படின்றோம். சாமர்த்தியம்னு நினைக்கிறோம் நம்ம. இதை போல் நம்ம அறியாமலே இந்த பொய்யை ரொம்ப ஈஸியாக பேசிடுறோம். ஆனால் ஒரு விஷயம், பயங்கரமான ஒரு விஷயம் என்னென்ன, பைபிளில் நரகத்துக்கு போகிறவங்களுடைய லிஸ்டெல்லாம் ஒரு இடத்துல இருக்குது. பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 நரகத்துக்கு போகிறவங்களுடைய லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் பொய் பேசுகிறவங்க கூட இருக்கிறாங்க. பொய்யர் அனைவரும் அப்படின்னு தான் லாஸ்ட்டில் முடியும். அந்த லிஸ்ட்டில் வாசிங்க, அந்த லிஸ்ட்டு நரகத்துக்கு போகிறவங்களுடைய லிஸ்ட்டு. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களும் பொய் பேசுகிற அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கந்தகம் எரிகிற அந்த நரகத்தில் பங்கடைவார்கள். சரிங்களா? இப்போ பொய் பேசுகிறவங்க கூட நரகத்தில் பங்கடைவார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த பொய்யானது அது ஒரு சர்வசாதாரணமாக பேசிடுறோம், அதில் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஒரு பொய் பேசும்போது பெருசாக நமக்குள்ளே உறுத்துறதும் இல்லை, உறுத்த மாட்டேங்குது. ஆனால் பைபிள் சொல்கிறத கவனிக்கணும். பொய் பேசினாலும் கூட பரலோகத்துக்கு போக முடியாதான். அதனால் நாம் பொய் பேசாமல் இருக்கும்படிக்கு தீர்மானங்கள் எடுக்கணும், கண்ட்ரோலாக இருக்கணும், எப்படியாவது அதை ஓவர் கம் பண்ணணும், ஜெயிக்கணும் பரலோகத்துக்கு. அப்போ தான் நம்ம தகுதியாக இருக்க முடியும். அந்த சின்ன பொய் அந்த அனனியா சப்பீராவுடைய வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையும் நாசமாக்காமல் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். 6வதாக, நம்முடைய வாழ்க்கையை பாழாக்குகிற நாசமாக்குகிற இன்னொரு சிறு நரி எது என்றால் சிறிய தூக்கம், சிறிய உறக்கம், ஸ்மால் ஸ்லீப். மணவாளனை சந்திக்கும்படிக்கு 10 கன்னிகைகள் போகிறாங்க. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில். அங்கே போயிட்டு மாப்பிள்ளை வர்றதுக்கு லேட் ஆகுது. இப்போ நமக்கு கூட பொண்ணு வர்றதுக்கு தான் லேட் ஆகும். பொதுவாக கல்யாணங்களில் எதுக்கு லேட் ஆகும்? பொண்ணு வர்றதுக்கு. மாப்பிள்ளை வந்துடுவார், அவர் அப்படி இப்படி நடந்துன்னு இருப்பார், இன்னும் வரலையே இன்னும் வரலையேன்னு காத்துன்னு இருப்பார். ஆனால் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, மாப்பிள்ளை வர்றதுக்கு லேட் ஆச்சு, நைட் டைம். சரி என்ன பண்ணிட்டாங்க, சரி கொஞ்ச நேரம் தூங்கலாம், 5 கன்னிகைகள் ஒரு குட்டி தூக்கம் போடலாம் அப்படின்னு தூங்கினாங்க. தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் மாப்பிள்ளை வந்துட்டார். இதோ மணவாளன் வந்து விட்டார்னு அனௌன்ஸ்மெண்ட்டு. உடனே இவங்க ஏஞ்சாங்க. விளக்கை கொளுத்துனாக்கா எரிய மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தாக்கா விளக்கில் என்ன இல்லை, எண்ணெய் இல்லை. அந்த காரணத்துக்காக அவங்க அந்த திருமணத்தில் பிரவேசிக்க முடியல.